Hi everybody. Today we are going to see about variable in PHP. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வேரியபிள் இன் PHP. ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்லைடாக வந்துட்டு we can watch. ஸோ ஒரு வேரியபிள் அப்படின்றது வந்து பேசிக்காக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே வந்துட்டு இட் இஸ் லைக் எ கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஐட்டம்ஸை வந்து இன்க்ரீடியன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்டர்டு, டூர் தால், உரத் தால் இதெல்லாம் எப்படி ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஒரு டேட்டாவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு வேரியபிள்குள்ளே போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஒவ்வொரு ஐட்டமும் வேறு ஐட்டமோ அந்த மாதிரி ஒரு டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் டேட்டாவாக இருக்கும், ஃப்ளோட் டேட்டாவாக இருக்கும். அதெல்லாம் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த வேரியபிள் இன் பிஹெச்பி இட் இஸ் லைக் அ கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் ஃபார் ஸ்டோரிங் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா சச்சஸ் ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி என்ன ஒரு ஐட்டமாக இருக்கலாம். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணுவோம். அண்ட் வி கால் த பிஹெச்பி இஸ் அ லூஸ்லி டைப்டு லாங்குவேஜ். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ஒரு டேட்டா டைப்பை வந்து டிக்ளேர் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐ ஷோ யூ. திஸ் பிஹெச்பி இட் டிட்டர்மைன்ஸ் த டைப் ஆட்டோமேட்டிக்கலி பேஸ்ட் ஆன் த வேல்யூ அசைன்ட் டு இட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோல் நம்பராக கொடுக்கும்போது இட் டேக் தட் ஒன் ஆஸ் அன் இன்டீஜர். டெசிமல் பாயிண்டோட கொடுக்கும்போது இட் டேக் தட் ஒன் ஆஸ் இன் ஃப்ளோட். This is how it will work. So how to declare a variable in PHP? வேரியபிள்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா a variable in PHP it always declared using the dollar symbol. எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணுவோம். and it always followed by the dollar symbol. Since it is a loosely typed language நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வந்து டைப் ஆஃப் டேட்டா சொல்ல வேண்டாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா C++, ஜாவா இதிலலாம் பார்த்தீங்கன்னா we will be declaring like this int a is equal to 10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா int அப்படின்றது it is a built-in data type which is an integer data type, whereas இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PHP it will automatically assign by the way the variable is declared. இப்போ எக்ஸாம்பிளுக்கு this is how $a is equal to 10 which means here a is a variable. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் PHPல since it is followed by a dollar symbol. Next, what are all the rules for declaring a variable? என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா இட் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் அ லெட்டர் ஆர் அன் அண்டர்ஸ்கோர் ஃபாலோட் பை தி டாலர் சிம்பிள். டாலர் சிம்பிள் யூ ஷுட் ரிமெம்பர், அது அங்கேயே சொல்லியாச்சு. அண்ட் இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் எ நம்பர். அண்ட் அதில் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் மட்டும்தான். ஷுட் நாட் கண்டெயின் தி ஸ்பேசஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்பேசஸ் வந்து இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு I'll show you. I'm going to declare a variable a அப்படின்ற ஒரு வேரியபிள் அப்படின்னா for that purpose you'll be declaring a dollar symbol a is equal to like that you will be providing. I'll show you the example such that you can able to understand in a better way. See, listen here. Valid PHP examples I'll show you. டாலர் நேம், ஒரு நேம் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா டாலர் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் விச் மீன்ஸ் அண்டர்ஸ்கோர் இஸ் அக்செப்டபிள். அண்ட் தென் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் தென் டோட்டல் அமௌண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட்டானதை வந்து வி ஆர் நாட் கிவிங் எனி ஸ்பேசஸ், ஒரே வேரியபிளாக தான் கொடுக்கணும். இல்லைனா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் அண்டர்ஸ்கோர். அண்ட் தென் யூசர் 91. ஸோ காம்பினேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரிங் அண்ட் எ நம்பர். பாக்ஸ் அண்டர்ஸ்கோர் கவுண்ட். இன்வாலிட் பிஹெச்பி வேரியபிள் பார்த்தீங்கன்னா இந்த நேம் அப்படின்றது இன்வாலிட். வை இட் இஸ் இன்வாலிட்? இட் இஸ் மிஸ்ஸிங் த ரெக்வயர்ட் டாலர் சைன் இஸ் கெட்டிங் மிஸ்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்கே 1 அப்படின்றது நம்பர், இட் ஷுட் நாட் பிகின் வித் நம்பர். மை ஐஃபன் வேரியபிள், திஸ் இஸ் நாட் அண்டர்ஸ்கோர், இஸ் ஐஃபன். ஸோ இட் ஷுட் நாட் கண்டெயின் ஐஃபன் ஆர் எனி அதர் ஸ்பெஷல் கேரக்டர். ஒன்லி ஸ்பெஷல் கேரக்டர் allowed is underscore. And then total space price, it should not contain spaces. These are all the difference of valid variable and invalid variable. And then this is an example for different types of variables. என்னென்ன type of variables நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? எக்ஸாம்பிள் இன்டீஜர். இன்டீஜர் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? ஹோல் நம்பர் without a decimal point
and it can be a positive or negative. So age is equal to 30 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். Whereas float, it is a number with a decimal point. Here example, price வந்து நமக்கு 19.99. இப்போ ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.50 பைசே 0.65 பைசே இந்த மாதிரிலாம் கொடுப்போம் இல்லையா. ஸோ இட் கேன் கம், நம்ம ஒரு டேட்டா என்ன கொடுக்குறோமோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான இதை வந்துட்டு we have to do it. And then boolean, it represents the two possible states, which means are true or false. Example, active is equal to true. Next, string, it means a sequence of character which can be enclosed in the single or double quotes. Example, name is equal to some name has been given. Thank you for watching. We'll meet in the next presentation.